இந்தியாவின் வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்பு வந்து நிலவியல் அமைப்பை பொறுத்து அமையக்கூடியது. முதன்மை ஆறுகள் மற்றும் துணை ஆறுகள் இது ரெண்டையும் சேர்ந்து இணைந்து பாயக்கூடிய பரப்பளவு தான் கொப்பரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுகள், இப்போ இந்தியாவோட ஆறுகள் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு ரெண்டு பிரியும். இப்போ இந்தியானா இமயமலை ஆறுகள் இங்கே மேலேயும், தீபகற்ப ஆறுகள்னால் கீழேயும் வரக்கூடியது. ஸோ மேலே பார்த்தோம்னா இமயமலை ஆறுகள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மூணு வந்துடும். தீபகற்ப ஆறுகள்ன்றது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு ரெண்டாக பிரியுது தீபகற்பத்தில். இப்போ இதில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நமக்கு ஒரு 2 தான் கொடுத்துருப்பாங்க. இது நர்மதை, தபதி. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் இது வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி மேலேயே பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. இமயமலை ஆறுகள் சிந்து நதி, சிந்துனா சிந்து அந்த பிள்ளைங்க வச்சுக்கோங்க. திபெத்தில் கைலாஷ் மலைத்தொடர் மானசரோவர் ஏரிக்கு அருகில் 51-50 மீட்டர் உயரத்தில் வந்து இது பிறக்குது, உற்பத்தி ஆகுது. மொத்த நீளம் 28-50 கிலோமீட்டர். இந்தியாவில் மட்டும் 709 கிலோமீட்டர். ஓகேவா? வடிகால் பரப்பளவு இது மொத்தம் இந்தியாவில் வந்து 3,26,000 கிலோமீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ இதை சும்மா ரேண்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லடாக் மற்றும் சாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்கிறது. ஜம்மு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானுக்குள்ளே போய் பாகிஸ்தானில் தென்புறம் சில்லார் என்ற பகுதியில் நுழைந்து அரபு கடலில் கலக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் அதோட துணை ஆறுகள் இதில் சிந்துன்ற உள்ள அந்த பேட்மிண்டன் அந்த பிள்ளைங்க வச்சுக்கோங்க. சிந்து தீபத்துக்கு தீபக்ன்ற பிள்ளைய வந்து தீபக்ன்ற பையனை விரும்புது. சரிங்களா? கைலாஷ் மலைத்தொடர் அப்போ கையை பிடிச்சிட்டு போகும்போது எனது மானை வாரியாக கேட்பாங்க, அப்படித்தானே? இது என்ன இப்படி பையன் கூட சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ 51-50 கிலோமீட்டர் உயரத்தில்ன்றது 50-51 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் 51-50ன்ற மாதிரி வரும். இது இன்னும் 2 பிரம்மபுத்திரா இன்னும் 2-3 இடத்துல இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து அடுத்த நீளமில் வந்து 709 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. இந்தியாவில் எவ்வளோ பாயுது? டோட்டல் வந்து 2800, 28-50 709 கிலோமீட்ரு. இந்தியாவில் மட்டும் எவ்வளோ பாயுதுன்றது கேட்க வாய்ப்பு இருக்குது, டோட்டல் வாய்ப்பு இல்லை. இப்போ இந்தியாவில் மட்டும்னா சிந்து வந்து 79 7-8-9ன்ற மாதிரி ஞாபகம் 7-8-9 மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த 8க்கு பதிலாக 2 ஜீரோ பதிலாக 1 ஜீரோ போடுற மாதிரி. அடுத்து பரப்பு சிந்து 3 அழுத்தா, அப்போ 3 லட்சம் கிலோமீட்டர். ரேண்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, 2, 1ன்னு வருதா? 3 லட்சம் கிலோமீட்டர். 3, 2, 1 அப்போ 3,21,000 சம்திங். அடுத்து லடாக் சாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்கிறது. எல்லாம் சிந்து வந்து அந்த பையன் கூட லடாக் வரை போயிட்டு வருது. சரிங்களா? ஸோ சாஸ்கர் போகும்போது என்னது ஷார்ட்ஸு அந்த கோட்டு எல்லாமே போட்டு போவாங்கள்ல பைக் ரைடு போகிறவங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. லடாக்கு பைக் ரைடு போகிறாங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர் லடாக்கு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கும்போது என்னது பாகிஸ்தான் வழியாக இறங்குறாங்க. ஸோ பாகிஸ்தான் வழியாக மேலே காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு இறங்கும்போது பாகிஸ்தானுக்குள்ளே போய் என்னது சில்லார். பாகிஸ்தான் போகும்போது ரொம்ப சில்லாக இருக்குது. நம்ம காஷ்மீரே சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ பாகிஸ்தான் போகும்போது இன்னும் ஜில்லுன்னு இருக்குது. அங்கேருந்து அப்படியே அரபிக்கடலில் போயிட்டு பார்த்துட்டு வராங்கன்ற மாதிரி ஞாபகம். அடுத்து துணை ஆறுகள் பார்த்திங்கன்னா சிந்துக்கு வந்து 5 துணை ஆறுகள் இருக்குது. நமக்கு அந்த இந்தியா மேப்பில் போடும்போதே இந்த துணை ஆறுகள் 5 இது பாயிற மாதிரி இங்கே காட்டியிருப்பாங்க. சரிங்களா? ஜூலம், பியாஸ், சட்லஸ், ராவி, சினாப். சரியா? சிந்துக்கு வந்து ஒரு தம்பி இருக்கேன். சரியா? ரவின்னு ஒரு சின்ன தம்பி இருக்கேன். சினாப்னா சின்ன. ஸோ சினாப்
ரவின்ற சின்ன தம்பி இருக்கேன், சின்ன பையன் இருக்கேன். அவனுக்கு வந்து என்னது சாக்லேட் பியாஸ் சட்லஸ்ஸு பியாஸ் சாக்லேட் பீஸ் கொடுத்து அது தம்பியை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெளியே கிளியே போனால் வந்து வீட்டில் சொல்லக்கூடாது அப்படின்னு. அவனுக்கு வந்து ஜுரம் வரும். சாக்லேட் சாப்பிட்டா அவனுக்கு ஜுரம் வரும். இருந்தாலும் பரவாயில்ல சாக்லேட் பீஸாக கொடுத்து அவனை வந்து ஏமாற்றி வச்சுருக்கு. சிந்துவின் மிகப்பெரிய துணை யாருன்னு பார்த்தோம்னா சின்ன பையன். ஆள் பார்க்கறதுன்னு சின்ன பையன், ஆனால் அவன் தான் ரொம்ப துணையாக இருப்பான் வீட்டிலையே, அப்படி தானே. அதனால தான் அவனுக்கு சாக்லேட் பீஸ் கொடுத்து ஏமாற்றி வச்சுருக்கு. ஓகே, சிந்து. அடுத்து கங்கை வந்து உத்தரகாண்ட் காசி மாவட்டம் ஓகே, உத்தரகாண்ட் மாநிலம் காசி மாவட்டம் கங்கோத்திரி பனியாற்றிலிருந்து பிறகுது. ஸோ பாகீரதி அப்படின்ற பெயருடன் பிறகுது. பிறக்கும்போது கங்கையோட பேர் பிறக்கிற இடத்துல கங்கோத்திரியில் பாகீரதி. இதோட உயரம் 70-10. கங்கை நீளம்னு பார்த்துக்கிட்டா மொத்தம் 25. ஆமாம், இது ஃபுல்லாக இந்தியாவில் தான். வடிகால்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 லட்சம் கிலோமீட்ரு. சரிங்களா, 8 லட்சம். இப்போ நம்ம 2008 தானே, கங்கை நதி வந்து 2008ன்னு பார்த்துருப்போம். அப்படி தானே வளைஞ்சு வந்து, அதனால் 8 லட்சம் கிலோமீட்டருங்க வச்சுக்கோங்க. ஓகே, இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு இதுதான். கடக்கக்கூடிய மாநிலங்கள் உத்தரகாண்ட், ஊபி, பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம். வங்காளத்தில் நுழையும் போது இதோட பேர் பத்துமா. அடுத்து இதோட துணையாறுகள் வந்து வடக்கு பகுதியிலிருந்து வந்து இணையிறது, தெற்கு பகுதியிலிருந்து இணையிறது, இப்படி 2ஆக பிரியும். ஓகே, கங்கைனா திருநங்கையை அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க தான் என்னது காசி, ராமேஸ்வரம், இப்படி எல்லா இடத்துலையும் அவங்க தான் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி தானே. ஸோ அவங்க தான் உத்தரவு போடுவாங்க. அடுத்து கங்கோத்திரி. சரிங்களா, கங்கைக்கு வந்து என்ன ஆறுனா கங்கோத்திரி பனியாற்றிலேருந்து பிறகுது. பாகீரதி, கங்கை, திருநங்கை பார்க்குறதுக்கு ரதி மாதிரி இருப்பாங்க, மேக்கப் போட்டால், அப்படி தானே. பாகீரதி பாதி ரதி மாதிரி இருப்பாங்க, பாதி பையன் மாதிரி இருப்பாங்க, பாதி ரதி மாதிரி பொண்ணு மாதிரி இருப்பாங்க, அப்படின்னு ஞாபகம். ஸோ பிறக்கும்போது என்னது ரதி மாதிரி தான் பிறக்கிறாங்க, அப்படி தானே. ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது அழகாக தானே பிறப்பாங்க. ஸோ கங்கோத்திரி பனியாற்றில் பிறக்கிற இடத்துல வந்து அது பாகீரதி. உயரம் வந்து 70-10. ஆமாம், அது திருநங்கைலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போ நார்மலாக வந்து எல்லோரும் என்னது 6 அடி இருப்பாங்க. ஆனால் திருநங்கைனா பார்த்திங்கன்னா 7 அடி, ரொம்ப உயரமாக இருப்பாங்க, அப்படி தானே. ஸோ 25 கிலோமீட்ரு. கங்கை 2008, அதே மாதிரி 8 லட்சம். அதுங்க வச்சுக்கோங்க. இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் இதுதான். அதனால தான் நம்ம வந்து இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவுக்குள்ளே முழுவதும் ஓடக்கூடியது. ஸோ தேசிய நதியாக வச்சுருக்கோம். கடக்கக்கூடிய மாநிலங்கள் உத்தரகாண்டில் தான் உத்தரவு போடுதா. ஸோ உத்தரகாண்டில் பிறக்குது. உத்தரப்பிரதேசம் நம்ம அந்த காசி, கங்கைனாலே ஊபி, அப்படி தானே திருவிழா நடக்கும்ல. அடுத்து பீகார், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், ஊபி, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம். ஆமாம், இப்படி உள்ள நம்ம இது மேற்கு வங்கம் வழியாக தானே போகும். ஸோ இந்த உத்தரகாண்ட், ஊபி, பீகார், ஜார்க்கண்ட், ஜாரு, சரியா, மேற்கு வங்கம், அதுங்க வந்துடும். ஊபியில் வந்து அந்த காசி ஃபங்க்ஷன் நடக்கும், உத்தரகாண்டில் பிறக்குது. ஸோ பீகாரையும் ஜார்க்கண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநங்கைலாம் ஜாரில் தான் பீர் ஊற்றி குடிப்பாங்க, சரிங்களா. ஆண்டு காற்று பக்கமாக போகும்போது. ஓகே, மேற்கு வங்கம். இப்போ வங்காளத்தில் வந்து நுழையும் போது, சரியா. இப்போ யாராவது திருநங்கை வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது வாங்கன்னு கூப்பிடுவாங்களா? இல்லை, என்ன பத்துங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வங்காளத்தில் வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்கள பத்துங்கன்னு தான் சொல்லுவாங்க, பத்துமா, சரியா. அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லை பாசிட்டிவாக ஞாபகம் வச்சுக்கிறோன்னா வங்காளத்தில் இப்போ திருநங்கையெல்லாம் வங்காளத்தில் வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு என்னது வீட்டில் இருக்கிறத பூரா எடுத்து
கொடுப்பாங்க. உங்களுக்கு 10 மார்க் எங்கிட்ட கம்மியாக தான் இருக்குது 10 அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா அந்த பாரு திருநங்கை வரவங்க ஊர் போய் 10 அப்படின்டுவாங்க வங்காளத்தில். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. துணை ஆறுகள் வடபகுதி தென்பகுதி. இப்போ வடபகுதின்னு பார்த்துக்கிட்டோம்னா திருநங்கை, கண்டாக், காக்ரா, கோமதி, கோசி. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம திருநங்கை அவங்களாம் வந்து கண்ட உடனே என்னது காக்கான்னு சொல்லி பத்துவாங்க, காக்கான்னு சொல்லி திட்டுவாங்க. ஸோ உடனே கோச்சுக்குருவாங்க. கோமதி, திருநங்கையை கண்டா என்னது கண்டா காக்கா காக்கா காக்கான்னு கிண்டல் பண்ணுவாங்க. காக்கா வடையத்திட்டு போகுது வேறு. ஏன்னா வடபகுதியவும் சேர்த்துங்க வைக்கணும். வடை சரியா கோச்சுக்குருவாங்க. ஸோ திருநங்கையை கண்ட உடனே என்னது காக்கா வடையத்திட்டு போகிற மாதிரி பாரு, காசு வாங்கிட்டு போகுது அப்படின்னு ஏதாவது சொன்னோம்னா என்னது கோச்சுக்குருவாங்க. கோமதி கோச்சுக்குருவாங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க. சரிங்களா? கரெக்டாக. அடுத்து தென்பகுதி. தெற்கு பகுதி மேக்ஸிமம் வந்து நமக்கு ஜாகிரஃபியில் திசைகள் நிறையா பயன்படுத்தப்படும். அப்படி தானே? அது தென்பகுதின்னு வந்துச்சுன்னா தென்னை மரம் அந்த இது இங்கே வச்சுக்கோங்க. இப்போ தென்னை மரம் இங்கே வச்சுக்கிட்டோம்னா யமுனா, சாம்பல், சோன், கென்பெட்வா. இது இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அது இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ தென்பகுதினா என்னது தென்னை மரத்து பக்கத்தில். சரியா? தென்னை மரத்து பக்கத்தில் இப்போ என்னது பெட்டுவானா கென்னுனா கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படி தானே? சோன்னு பற்றி விடுவாங்க. அதுக்குள்ளே திருநங்கை வீட்டுக்கு வெளியே வந்து என்னது அது தென்னை மரத்து பகுதியில் தான் என்னது பக்கத்தில் தான் என்னது சாம்பல் எடுத்து ஒரு மணியில் நின்று பல் விளக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ வந்து பெட்டுவானா கோழி வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கு, அதை சோன்னு பற்றி விட்டு பல் விளக்கிட்டு இருப்பாங்க ஒரு முனையில் நின்று. சரிங்களா? தென்பகுதி. அப்போ இது வந்து வடை ஞாபகம் வரணும், இது வந்து தென்னை மரத்து பகுதி ஞாபகம் வரணும். வடைனா என்னது? இப்போ திருநங்கை வந்து வடை இப்போ கடையிலலாம் போய் காசுக்கு பதிலாக வடை வாங்கினாங்கன்னா என்னது காக்கா வடையை தூக்கி போகிற மாதிரி பாரு அப்படின்னு வந்து என்னது திட்டுவாங்க. திட்டின உடனே கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க கண்ட உடனே. ஓகே. அடுத்து கங்கை பிரம்மபுத்திரா ரெண்டுமே இணைந்து உலகிலேயே என்னது மிகப்பெரிய டெல்டா பகுதியை உருவாக்குது. ஸோ இது வந்து சிந்து வந்து ஜம்முவில் பிறந்து அப்படியே இங்கிட்ட அரபிக்கடலோரமாக போயிடுதா. ஸோ நமக்கு உள்ள கங்கை வந்து இங்கே வங்காளம் வரைக்கும் வருது. அப்போ பிரம்மபுத்திராவும் சமாயடம் பகுதியிலேருந்து உள்ளே வரும். அது ரெண்டும் இணைந்து, சரியா? இது ரெண்டும் தான் மீட் பண்ணும். அது இணைகிறதுனால மிகப்பெரிய டெல்டா பகுதியை வந்து உருவாக்குது. அடுத்து ஓகே, படிக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சுருக்கீங்க. பிரம்மபுத்திரா பிரம்மன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? திபெத் பகுதியில் பிறக்குது. சாங்போ என்ற பெயரில் வந்து அழைக்கப்படுது. அப்போ அதுக்கு வந்து தூய்மை அப்படின்னு பொருள். மானசரோவர் ஏரிக்கு அருகில் கைலாஸ் மலைத்தொடரில் செம்மாயுடுங்கிற பனியாற்றில் 51-50 உயரத்தில் பிறக்குது. திபெத்தில் வந்து சாங்போன்னு சொல்கிறாங்க. அருணாச்சல பிரதேசத்தில் திகங் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்காளத்தில் ஜமுனான்னு சொல்கிறாங்க. கங்கையோட நினைந்த பின் மேக்னான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெட்ரிவரா? ஓகே. பிரம்மன் வந்து பிரம்மனையும் சிந்துவையும் ஞாபகம். அப்படின்னா சிந்துவை படைத்ததே பிரம்மன் தான். ஸோ அதுவும் தீபக்கு சிந்துவை பிறந்தது இப்போ திபெத்துன்ற பகுதியில் மானசரோவர் அவங்க 2 பேரும் கையை கோத்து, அதாவது கைலாஸ் மலைத்தொடர் கையை கோத்து வெளியே சுற்றும்போது மானாவாரியாக கேட்பாங்க. அப்படித்தானே இது என்ன இப்போ பையன் கூட சுற்றிக்கிட்டு இருக்குன்னு. அது ஏன்னா இது டிசைன் பண்ணது பிரம்மன் தான். ஸோ திபெத் பகுதியில். இப்போ இதுக்கப்புறம் என்னென்னா
பிரம்மன் வந்து என்னது பிறக்கும்போது ஒரு நல்ல சாங் போட்டு இப்போ பிரம்மனை காட்டினாலே படத்தில் வந்து பயங்கரமாக சாங் போட்டு ஆடுற மாதிரி தானே காட்டுவாங்க. அடுத்து ஸோ சாங் திபெத்து, சரியா, திபெத்து அப்படின்ற பகுதியில் வந்து சாங்போன்ற பெயரில் வந்து அழைக்கப்படுது. இதுக்கு வந்து தூய்மை சாங் வந்து என்னது, பிரம்மனாலே தூய்மையான ஆள் தான். ஸோ சாங் போட்டு பிரம்மனை காட்டும்போது தூய்மையாக நல்லா காட்டுவாங்க. கைலாஸ் மலைத்தொடரில் உள்ள செம்மாய் பனியாறுன்னு பார்த்துக்கிட்டோம்னா என்ன, பிரம்மன் வந்து பறக்கும்போது எனக்கு ஒரு செம்ம சூப்பரான ஒரு பனியாற்றில் தான் நல்ல ஒயிட் கலரில். இப்போ சிவனெல்லாம் காட்டும்போது பயங்கர ஒயிட்டு, பின்னாடி பனியாறு எல்லாத்தையும் காட்டுவாங்க, அப்படி தானே. ஸோ செம்மையான ஒரு இடத்துல தான் வந்து பனியாற்றில் தான் பிறப்பார். இவர் 50-51 சிந்து மாறுதேன், 50-51 மாற்றி போட்டு 51-50, சரியா. அப்போ இது திபெத்து அப்படின்ற பகுதியில் என்னது, திபெத்துனா பெட்டு மெத்தை, இந்த இதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சாங் போட்டு இல்லைன்னா சரி ஓகே, சாங் போட்டு தான் காட்டும்போது அருணாச்சல பிரதேசம் கேங்கு. இப்போ அருணாச்சலம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேங்கோடு தான் சுற்றுவார், அப்படித்தானே ரஜினிகாந்த். அதே மாதிரி தான் பிரம்மன் வந்து அருணாச்சலம் பார்க்க போகும்போது படம் பார்க்க போகும்போது கேங்கோடு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. வங்காளத்தில் திருநங்கை என்ன சொல்லுவாங்க, பத்துமா ஆடிடுவாங்க. ஆனால் அந்த திருநங்கை விளங்கர் போய் பத்துமா ஆடிடுவாங்க. ஆனால் வங்காளத்தில் பிரம்மன் வந்தாங்கன்னா என்னது, நல்ல ஜம்முன்னு என்னது எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி ஜம்முன்னு வச்சுருப்பாங்க. வரட்டும் அப்படின்னு, பிரம்மன் வரட்டும்னு ஜம்முனா நல்ல ஜம்முனா வந்து ஜம்முன்னு இருக்காங்க. எதுக்கு, பிரம்மனை பார்க்குறதுக்காக, வரவேற்கிறதுக்காக, வாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து கங்கையுடன் இணைந்த பெண். இப்போ பிரம்மன் வந்து என்னது, பிரம்மபுத்திரா கங்கையோட இணைந்து என்னது மேக்னா. இப்போ இது என்னது, இது ஒரு மேக்கிங் தானே, பிரம்மன் கங்கை ரெண்டு இணையிறது வந்து ஒரு மேக்கிங். ஸோ ஒரு மேக்னா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்றது வந்து ஒரு மேக்கிங், மேக்னா, அவ்வளோதான், ஓகேவா. ஸோ கங்கை உள்ளே வந்தால் வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பத்துவாங்க. பிரம்மன் வந்தால் மட்டும் நல்லா ஜம்முன்னு மேக்கப்லாம் போட்டு வாங்கன்னுவாங்க. ரெண்டு இணையிறது வந்து ஒரு மேக்கிங் அப்படி. ஸோ மேக்னா. பிரம்மன் வரும்போது என்னது ஒரு 2-9 கூப்பிட்டு வந்துட்டு இந்தியாவில் வெறும் ஒரு 9ஓட சுற்றுவார். உள்ளே அது மொத்தத்துக்கே வந்து எப்போயுமே 2-9ஓட சுற்றிக்கிடுவாங்க வச்சுக்கோங்க. இங்கே வந்து வெறும் 900. அது ஈஸியாக இருக்குன்றதுனால இதுக்கு போட்டு வச்சுக்கலாம். ஓகே. அருணாச்சல பிரதேசத்தில் வந்து கேங்கோட அருணாச்சலம் படம் பார்க்க போகும்போது பிரம்மன் கேங்கோட போவார். திகேங் என்ற மலையிடுக்கின் வழிதான் இந்தியா உள்ளே நுழைகிறது, சரிங்களா. கேங்கோட தான் நுழைவார். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நினைக்கிறேன். மஜ்லி என்ற தீவை இந்த ஆறுகள் உருவாக்கியுள்ளது. அஸ்ஸாமில் இருக்குது தீவு மஜ்லி, உலகிலேயே பெரியது. ஓகே. ஜூலி, சரியா. பிரம்மன் வந்து என்னது, ஜூலி சேட்டை செய்கிறதுனால அசால்ட்டாக தூக்கிட்டு போய் ஒரு தீவு போய் விட்டு வந்துடுறாரு. அதுதான் இருக்கிறதுலேயே ஒரு பெரிய தீவு, உலகிலேயே பெரியது, சரியா. அசால்ட்டாக தூக்கிட்டு போய் ஜூலியை போய் அசாம் தீவில் விட்டு வந்துடுறாரு. இது இந்தியாவின் முதல் தீவு மாவட்டம் மஜ்லி. ஓகே. கார்பன் சம அளவு உள்ள கரண்ட் அஃபேர்னு நினைக்கிறேன், அதுதான் உள்ள இணைச்சல் இருக்குது. ஓகே. வடிகால் பரப்பளவு, இது பிரம்மன் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர், சரிங்களா. 2-9ஓட வருவாரா, ஸோ 2 லட்சம் கிலோமீட்டர். ஓகே. துணையாறுகள். இப்போ பிரம்மன் வரும்போது யாரை துணைக்கெல்லாம் கூப்பிட்டு வருவார், 2-9 கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. அது 2000. இது போக யாரை துணைக்கு கூப்பிட்டு வருவார்னா பிரம்மன், திஷ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ, ஓகே. பிரம்மன் வரும்போது எனது துணைக்கு யாரும் கூட கூப்பிட்டு வர மாட்டார். அப்படி வந்தால் திஷ்டி பட்டுன்றதுக்காக யாரையும் கூப்பிட்டு வர மாட்டார், சரியா. திஷ்டி இருந்தாலும் பிரம்மனை வந்து எல்லோரும் பறக்க பார்த்துக்கிட்டு நல்லா பறக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சரியா. பிரம்மன் பார்த்தோன்னு மனசு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படி தானே.
பிரம்மன். பிரம்மனுக்கு வந்து திஷ்டி பற்றும். அதனால் கூட யார் துணைக்கு, அந்த துணையை ஏன் சொல்கிறோம்னா துணையார்கள். துணைக்கு யாரும் வரமாட்டாங்க, திஷ்டி பற்றுன்னு அவர் மட்டும்தான் வருவார். மனசே கேட்காது, எல்லோரும் பறக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வேறு யாராவது வர்றாங்களா கூட அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளேயே சுபம்னு போட்டு முடிச்சுருவாங்க. சரியா? ஓகே. பிரம்மன் வந்து கூட வரும்போது யாரையும் கூப்பிட்டு வர மாட்டார் திஷ்டி பட்டோம்னு. இருந்தாலும் மனசு கேட்காம எல்லோரும் பறக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அங்கே பாடுறா இங்கே பாடுறா யாராவது வராங்களான்னு. ஆனால் சுபம்னு போட்டு முடிச்சிருவாங்க. ஓகே. தோன்றும் ஆறுகளின் சிறப்புகள். வத்தாத நீளாத அகலாத மின் உற்பத்தி செய்ய முடியாத போக்குவரத்துக்கு ஏற்றது. ஓகேங்களா? இதை நான் படிச்சுக்கோங்க. ஒரு இது படித்தா தீபகற்பம் படிக்க தேவையில்லை. தீபகற்ப ஆறுகள் திசையின் அடிப்படையில். தீபகற்ப ஆறுகள் வந்து திசையின் அடிப்படையில் பிரிச்சுருக்காங்க. ஒன்று மேற்கு நோக்கி பாயுமாறுகள், கிழக்கு நோக்கி பாயுமாறுகள். இப்போ கிழக்கு நோக்கி பாயுமாறுகள் தான் நமக்கு நிறையா இருக்கும். அடுத்தனா ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மகாநதி. மகாநதினா மகாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தீஸ்கர். மகா வந்து சதி செலவு பண்ணுது. ஆள் பார்க்க ஐஸ்வர்யா மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் வெளியே போகும்போது சிக்கிக்கிறோம். சிக்காக்கு அருகில். சரியா? இல்லைன்னா சிக்காமல் வெளியே போயிட்டு வந்துடுவாங்க. ராய்ப்பூர். மகா வந்து சதி செலவு பண்ணுது. என்னது, பார்க்க ஆள் ஐஸ்வர்யா மாதிரி இருக்கும். வெளியே போவாங்க சுற்றுவாங்க, யாரையும் சிக்க மாட்டாங்க. சிக்காக்கு அருகில். அடுத்து 851 கிலோமீட்டர். இவங்க 2 பேருக்கு இடைஞ்சலாக ஒரே ஒரு ஆள் தான். 851 இடைஞ்சலாக இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான். யாருன்னு தெரில, பின்னாடி இருந்தால் பார்ப்போம். சரி, இடைஞ்சலாக இருக்கிறது ஒரே ஒரு ஆள். அவங்க வீட்டில் ஒரே ஒரு ஆள் தான் இடைஞ்சலாக இருக்காங்க. அதனால் 2 பேர் என்னது ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஒடிசா வழியாக. சரியா? ஒடிசா வழியாக வந்து பெங்காலூர் ரோடாலாம் கலக்குது. சரி, போகும்போது கூட யார்? இப்போ மகா வந்து சதி செலவு பண்ணுது. சரியா? 2 பேரும் ஓடி போகிறாங்க. அதுக்கு வந்து என்னது, கூட ஆளுக்கு ஒரு ஆள் துணை கூட்டு போகிறாங்க. சதீஷு கூட சந்திரும், மகா கூட சித்ராவும் போகிறாங்க. அப்போ 2 பேரும் போகும்போது என்னது, இவங்க 2 பேர் சந்திரவை சித்ராட்ட நம்ம 2 ஒரு ஓடி போகலாமான்னு கேட்குறாங்களா? இது நீங்கள் ஓகே. கூட 2 பேர் போகிறாங்க. சித்ரா, சந்துரு, டலன், ஸ்ரீநாத், கெங்குட்டி, நன்னு. ஓகே. இப்போ மகா வந்து என்னது, சதீஷ் கூட ஓடி போகிறாங்க. ஓடி போகும்போது என்னது, ஒரு சின்ன சந்து. சரியா? சின்ன சந்து வழியாக போகிறாங்க. அந்த சந்து ஃபுல்லாக என்னது, பூரா நாய்க்குட்டியாக கிடக்குன்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நாய்க்குட்டி இல்லைன்னா குரங்குட்டி, கெங்குட்டி குட்டியாக கிடக்கு. ஸோ நாற்றம் அடிக்குது, அது வெளியே போகக்கூடாதுன்னு. ஏன்டா நீ இப்படி சித்திரவாதம் பண்ணிட்டுற, இது வெளியே ஒரு வழியே கிடைக்கலையா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. நன்னு டலனு கண்ணு மூடிட்டு 10 எண்ணு, அதுக்குள்ளேயே நம்ம அங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாப்புல. ஓகே. நன்னுக்கு என்ன வைக்கலாம்? இப்போ நம்ம மகா வந்து சதீஷ் கூட ஓடி போகுது. சரிங்களா? ஸோ ஓடி போகும்போது என்னது, நன்னுனா நர்ஸு தானே. சரி, அது போகும்போது பண்ணு வாங்கி சாப்பிட்டே போகிறாங்கன்னு யோசிச்சுங்க. நன்னுக்கு பதிலாக பண்ணுன்னு யோசிக்க போகிறாங்க. ஒரு சின்ன சந்து வழியாக போகிறாங்க. அங்கே போட்டால் நிறையா குட்டியாக கிடக்கு, நாற்றம் பிடிச்ச ஒரு ஏரியா. ஸோ ஏன்டா என்னை இப்படி சித்திரவதை பண்ணி இப்படி கூப்பிட்டு போகிற அப்படின்னு திட்டிகிட்டே போகுது சந்து வழியாக. ஒரு 10 போயிடலாம், அப்படி பேசாமல் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாப்புல. மகாநதி பல கிளைகளாக பிரிந்து பெரிய டெல்டாவை வந்து உருவாக்குது. ஓகே, உருவாக்கட்டும். கோதாவரி மகாராஷ்டிரா நாசிக்கு. சரிங்களா? 1465 3 லட்சம் கிலோமீட்டரு. ஃபஸ்ட்டு மிக நீளமான ஆறு. தீபகற்ப இந்தியாவில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆறு. ஸோ இது வந்து இந்த 5 இதில் எது வருன்ற மாதிரி குழப்பம். பூரா பொண்ணுங்க பேராக இருக்கிறதுனால மகாநதியா, கோதாவரியா, கங்காவா? ஓகே.
கோதாவரி வந்து மகாராஷ்டிராவில் பிறக்கிறதுனால மகாராஷ்டிராவில் வந்து அம்பேத்கர் பிறந்திருப்பாரா. ஸோ அம்பேத்கரை ஞாபகம் வச்சுக்கிறணும். அம்பேத்கருக்கு மூத்த புள்ள கோதாவரி. ஓகேவா. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குது. ஒன்று கோதாவரி, ரெண்டாவது வந்து கிருஷ்ணா. சரியா. பொண்ணு வந்து கோதாவரி, பையன் வந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து மகாராஷ்டிராவில் பிறக்கும். ஸோ மகாராஷ்டிரா யார், அம்பேத்கரோட பொண்ணு வந்து கோதாவரி. சரியா. நாசிக்கு, இப்போ நாசிக்கு இதில் தான் காசு அப்படி தான். நாசிக்கில் வந்து காசு நிறையா அடிப்பாங்க அப்படி தானே. ஸோ காசு அடிக்கிறது கோதாவரி மகளுக்கு வந்து காசு கொடுக்கும்போது என்னது கணக்கு இல்லாமல் கொடுப்பாரு பிறந்ததுலேருந்தே. சரியா. ஸோ நாசிக்கில் பிறக்குது. ஒரு நாளைக்கு 3 வேளையும் சரியா ஆரஞ்சு ஜூஸாக வாங்கி கொடுத்து வளர்த்துருக்காரு பொண்ணை. சரியா. அப்போ ஒரு 4 ஆரஞ்சு கிலோமீட்ரு நீளம் வந்து 14 65. ஒரு நாளைக்கு 3 வேளையும் 3 லட்சம் கிலோமீட்ரு பொதுவாக 3.13. ஸோ ராண்டமாக ஞாபகம். 3 வேளையும் வந்து ஒரு நாளைக்கு ஆரஞ்சு ஜூஸாக வாங்கி கொடுத்து வளர்த்துருக்காரு. பொண்ணு தான் எப்பயுமே வந்து என்னது நீளமானது. பொண்ணு தான் எப்பயுமே செல்லமாக இருக்கும். சரி. அவர் பேர் தீபகற்பத்தில் வந்து அம்பேத்கர் பொண்ணு மூத்த பொண்ணு தான் வந்து என்னது சிறப்பு. மிக நீளமானது துணையாறுகள். இப்போ அந்த பொண்ணுக்கு துணை. சரியா. கோதாவரிக்கு வந்து துணைகள் யார் யார் இருப்பாங்கன்னா பூர்ணா, இந்திராவதி, பெண்கங்கா, பிரணிதா, தாலு, சலாமி. சரிங்களா. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு அம்பேத்கரோட பொண்ணா. அது அந்த பொண்ணுக்கு கூட ஒரு துணைக்கு ஃப்ரெண்ட்ஸு பூரா. சரியா. ஃப்ரெண்ட்ஸு பூரா யார் இருப்பாங்கன்னா இந்தி பொண்ணுங்களாக தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க பெண்கங்கா பெண்கள் எல்லாருமே. சரியா. கூட இருக்க பெண்கள் பூரா ஹிந்தி பேசுகிறவங்களாக தான் இருப்பாங்க. பார்த்தோன்னா சலாம் அப்படின்னு போடுவாங்க. எல்லாருமே தாளுக்கு சாலுன்னு எல்லாருமே சால் போட்டிருப்பாங்க. சாலு. பிரணிதா கையில் ஒரு பிராணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ பணக்கார வீட்டு பிள்ளைகள்லாம் இந்த இப்போ ஒரு பிராணியை பூனையோட சுற்றுங்கள்ல, பூனையோ நாயோ அந்த மாதிரி ஞாபகம். ஓகேவா. பெண் கங்கா இதைத்தான் விருத்த கங்கா அல்லது விருத்த கங்கான்னு சொல்கிறாங்க. கங்கான்னு வரும். ஓகேவா. ஓகே. இதோடைய துணையாறுகள் அந்த பொண்ணுக்கு துணை ஃப்ரெண்ட்ஸ் பூராமே வந்து பெண் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேவா. ஸோ பெண்கள் தான் அது பூராமே, அதோட ஃப்ரெண்ட்ஸ் பூராமே வந்து பெண்கள் தான். ஃபுல்லாக ஹிந்தி பேசுவாங்க. பார்த்தோன்னா ஹாய் சலாம் போட்டு சால் போட்டிருப்பாங்க. கையில் வந்து ஒரு எனது பிராணியோட தான் சுற்றுவாங்க. ஓகே. இது வந்து துணையாறு. கிளையாறுகள்னு பார்த்துக்கிட்டோம்னா துணையாறுனா என்னென்னா எனது எல்லாம் இப்போ ஒரு ஆறு வருது அப்படின்னா வேறு பக்கத்துலேருந்து வந்து அதோடு இணைஞ்சின்னா அதுக்கு வந்து துணையாறு. இப்போ ஆறு போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல 2ஆக பிரிஞ்சுன்னா அது வந்து துணையாறு. அவ்வளோதான். சரிங்களா. ஸோ இப்போ 2ஆக பிரியுதுன்னா என்னது கிளையாறு. ராஜமுந்திரி கிளை. அப்போ கிளை வந்து முந்திரி வந்து என்னது கிளையில் தான் வந்து காய்க்கும். அந்த மாதிரி ஞாபகம். ராஜமுந்திரிக்கு பக்கத்தில் வந்து கௌதமி வஜிஸ்தா வந்து பிரிந்து டெல்டாவாக போகுது. இப்போ இந்த பிள்ளைகிட்ட வந்து என்னது யார், அந்த கோதாவரி பிள்ளைகிட்ட வந்து திடீர்னு வந்து 2 பேர் பிரிஞ்சு கௌதமின்ற பிள்ளைய வந்து வசியம் பண்ணி பிரித்து கூட்டிகிட்டு போயிடறாங்கன்ற மாதிரி ஞாபகம். கௌதமியை வந்து வசியம் பண்ணி பிரித்து கூப்பிட்டு போயிடறாங்க. ஸோ 2ஆக பிரியுது. கோதாவரி டெல்டாவில் வந்து கொல்லேரி ஏரி உள்ளது. இது வந்து ஒரு நன்னீர் ஏரி. இதுக்கு முன்னாடி என்ன ஏரி பார்த்தோம், சில்கா ஏரி பார்த்துருக்கோம், சாம்பார் ஏரி, உப்பு ஏரி. சில்கா ஏரினா காயல் ஏரி. ஸோ கொல்லேரி ஏரி கோதாவரி டெல்டாவில் கொல்லேரி ஏரின்னு ஒன்று இருக்குது. ஆமாம். கோதாவில் இறங்கிட்டா என்னது கொல்லாமல் விட மாட்டான்ற மாதிரி பார்த்தோமா 2க்கு இடையில் இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒரு நன்னீர் ஏரி. சரிங்களா. அந்த நன்னீர் வந்து நன்னீர் ஏரியில் தான் எனக்கு நிறைய கொலைகள்லாம் நடக்கும். அப்படி தானே. குளிக்க போகும்போது நன்னீரில் தான் குளிப்பாங்க. ஸோ குளிக்க போகும்போது என்னது தெரியாமல் வந்து கொண்டு விட்டு போயிடுவாங்க. ஸோ ஆந்திரா வழியாக இது வந்து என்னது வங்காள விரிகுடாவில் கலக்குது. அடுத்து கிருஷ்ணா வந்து பையன்.
மகாராஷ்டிராவில் பிறகு அம்பேத்கரோட பையன்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. பொண்ணை வளர்த்த மாதிரி பையனை வந்து நல்லா மகா பலசாலியாக வளர்த்துருக்காரு. சரிங்களா? ஸோ மகா பலசாலியாக வளர்த்துருக்காரு. பொண்ணை வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பார். பொண்ணுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 வேளையும் ஆரஞ்சு ஜூஸாக வாங்கி வளர்த்துருப்பார். ஆனால் பையனுக்கு ஒரு நாளைக்கு 2 முட்டை கொடுப்பாரு. அதுவும் 2 வேளை தான் கொடுப்பாரு. 2 வேளைக்கு 2 முட்டை கொடுப்பாரு. சரியா? தீபகற்பத்தில் 2வது. ஆமாம், பொண்ணு தான் ஃபஸ்ட்டு, பையன் 2வது. ஸோ மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா. இப்போ மகாராஷ்டிராவில் இங்கே பிறக்குதுன்னா கர்நாடகா அப்படியே ஆந்திரா வழியாக வெளியே வரும். துணையாறுகள். இப்போ பையனுக்கு வந்து என்னது, பீமா, துங்கபத்ரா, கொய்னா, படவாறு, மூசி அப்படின்னு துணையாறுகள் இருக்குது. இப்போ பையனுக்கு வந்து துணைகள் கிருஷ்ணா வந்து என்னது, தூங்கி எழுந்திரிச்சோம்னா மூஞ்சை பார்த்தோம்னா என்னது, ஆள் ஏற்கனவே பலசாலி, ஆள் பார்க்கறதுதான் பீமா மாதிரி இருப்பேன். சரியா? ஆனால் தூங்கி எழுந்திரிச்சு மூஞ்சை பார்த்தோம்னா என்னது, கொய்யின்னு இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பெடவாருன்னா எடவாருன்னு வச்சுக்கோங்க. எடவாருன்னா என்னது, பெல்ட்டை தான் எடவாருன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? இல்லைன்னா புடவா எதிர்றா அப்படின்னு திட்டி தான் எழுப்புவார். மூஞ்சை பார்த்தா என்னது, எப்போ பார்த்தாலும் தூங்கி எழுந்த மாதிரி இருக்கும். கொய்யாக்காய் சாப்பிடுவான். இல்லைன்னா கொய்யாக்காவையும் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான். அடுத்து ஆந்திரா. இவரும் ஆந்திராவளி தான். சரிங்களா? பொண்ணு ஆந்திராவளி தான் கலக்கும், பையனும் ஆந்திராவளி தான் கலப்பார். ஆனால் ஆந்திராவளியில் வந்து கம்சலாதேவின்ற இடத்துல ஒரு இடம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து இடம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கம்சலாதேவி நம் பையன் வந்து ஆந்திராவில் உள்ளே போய் கலக்கும்போது என்னதுங்க, அங்கே பக்கத்தில் வந்து அம்சமாக ஒரு பிள்ளைய வந்து பார்த்துருக்காப்புல, கம்சலாதேவின்னு. சரியா? அம்சமாக ஒரு பிள்ளைய பார்த்துருக்காரு. அங்கே கடைசியில் கடலில் போய் கலக்கிற இடத்துல போய். காவிரி ஆறு நம்ம இதுக்கு கிழக்கு நோக்கி உற்பத்தி கர்நாடகா, குடகுமலை. இதெல்லாம் இப்போ 10th படிக்கும்போதே காவிரி என் பெயர் காவிரின்னு படிச்சிருப்பீங்க. தலைக்காவிரி தலையிலேருந்து பிறகுன்னு வச்சுக்கோங்க. நீளம் 800 கிலோமீட்ரு. இதுக்கு வேறு தட்சிண கங்கா, தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க காவிரி. அங்கே எப்படி கங்கையோ நமக்கு தமிழ்நாட்டுக்கு கங்கை, சரி காவிரி. அதனால் தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்கிறாங்க. தட்சிண கங்கா. கர்நாடகாவில் 2ஆக பிரியுது. கர்நாடகாவிலே என்னது 2ஆக பிரிஞ்சிருது. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல பிரியும். சரிங்களா? ஸோ கர்நாடகாவில் பிரிஞ்சு 2 தீவை உருவாக்குது. சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம். தமிழ்நாட்டில் நமக்கு ஸ்ரீரங்கமும் வருமே. சரி, ஓகே. சிவன் ஸ்ரீரங்கம், ஒன்று பெருமாள், ஒன்று சிவன். அடுத்தானே ஸ்ரீரங்கம் பெருமாள் தான் நினைக்கிறேன். சிவனான்னு தெரியல. சிவனாக இருந்தால் 2மே சிவன் தான். சிவசமுத்திரம் தமிழ்நாட்டில் வந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக பாய்கிறது. ஒகேனக்கல்லில் உள்ள வந்து அதுக்கப்புறம் திருச்சிக்கு முன்னே ஸ்ரீரங்கம். ஸோ இங்கே இருக்கிறது வேறு. இங்கே ஸ்ரீரங்கம் அருகே முக்கொம்பு அப்படின்ற இடத்துல வந்து கொள்ளிடம், காவேரி என 2ஆக பிரிந்து ஸ்ரீரங்கம் அல்லது திருவரங்கம்னு சொல்லுவாங்க. அந்த தீவை வந்து உருவாக்குது. ஓகேவா? திருச்சிக்கு முன்னாடியே வந்து ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி முக்கொம்பு வந்துச்சு. 2ஆக பிரிஞ்சிச்சுன்னா மூணு மாதிரி தெரியுதா? ஸோ வருது 2ஆக பிரியுது. அப்போ 3ஆக பிரியுது. 3 மாதிரி இருக்கிறதுனால இந்த முக்குக்கு முக்கொம்புன்னு பேர். கொள்ளிடம், காவேரி. ஒரு இடத்துல வந்து என்னது கொல்லி போடுவாங்க. இது சில பேர் இந்த தீட்டு கழிக்கிறது இதெல்லாம் வந்து கொல்லி போடுவாங்கள்ல, அதை ஞாபகம். ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து காவிரி ஆறு மாதிரி நல்லா குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா தண்ணியாக போகும். ஸோ ஸ்ரீரங்கம் அப்படின்ற தீவு வந்து உருவாக்குது. பூம்புகாருக்கு அருகில் வந்து வங்கக்கடலில் கலக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் காவிரிக்கு வந்து துணையாறுகள் யாரும் பார்த்தோம்னா ஹேமாவதி, அக்ராவதி, அமராவதி, கபினி, பவானி, கேரங்கி, நொய்யல். சரியா? ஸோ காவிரி இப்போ நம்ம காவிரிக்கு வந்து துணைக்கு யார் போகிறாங்கன்னா
ஹேமா ஹேமா பவானின்னு 2 பேர் இருக்காங்க. இதில் யார் உங்களுக்கு ஃப்ரெண்டோ யாராவது இருந்தாங்கன்னா ஞாபகம். இப்போ கேமா வந்து காவிரியோட துணைக்கு ஃப்ரெண்டு. சரியா, கேமா வந்து ஒரு கர்ப்பிணி பொண்ணு. சரியா, அக்கரகாரத்து பொண்ணு, கர்ப்பிணி பொண்ணு. அது ஏதோ ஊரை சுற்றி பார்க்க போயிருக்கு. போகிற வழியில் என்னது கிறங்கி வந்துருச்சு. பக்கத்துலேயே வந்து பவானி வீடு இருக்குது. சரியா, ஸோ பவானி வீடு இருக்குது. ஸோ பாவம்னு சொல்லிங்கன்னா பாவம்னு சொல்லி அமர வைக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் அமர வச்சு ஒரு நெய்ச்சோறு இந்த மாதிரிலாம் கொடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ கர்ப்பிணி பொண்ணு கிறங்கிறது, அமர வச்சு அக்கரகாரத்து பொண்ணு நெய்ச்சோறு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேற்கு நோக்கி போயிடுறதுல நர்மதையும் தம்பதியும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நர்மதை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பீடபூமி படிக்கும்போது என்னது நர்ஸுன்னு ஞாபகம் அப்படி தானே. மத்திய பிரதேசம். அமர்கன் 1057 உயரத்தில் பிறக்குது. நீளம் 13-12. பரப்பளவு வந்து கிட்டத்தட்ட 1,00,000. காம்பே வளைகுடா பகுதி அரபிக்கடலில் கலக்குது. மேற்கு நோக்கினாலே அரபிக்கடல் 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு நீண்ட களிமுகத்தை உருவாக்குது. மேற்கு நோக்கி பாய்வதிலே மிக நீளமானது 27 கிலோமீட்டர். ஓகே, நர்ஸுக்கு வந்து என்னது மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்ற மாதிரி வச்சுக்கோங்க. நர்ஸு மாப்பின்னா என்னது மத்திய பிரதேசம். மாப்பின்னா மாப்பிள்ளை மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி இங்கே வர்றாங்க. மாப்பிள்ளை வந்து அமர்ந்திருக்காரு. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது நர்ஸு படிக்கணும்னா என்னது 12 படிக்கணும். 12 படிச்சுட்டு 13ஆவது தான் என்னது நர்ஸு போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ 12, 13, 12 மாதிரி கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா செலவாகும். கையில் எப்பயுமே வந்து என்னது ஊசியோடு சுற்றுவாங்கன்னு பார்த்தா கம்போடு சுற்றுறாங்க இந்த நர்ஸு. சரிங்களா, ஸோ இவங்க டூட்டி போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு என்னது லீவே இருக்காது. டூட்டிலேயே தான் இருப்பாங்க நர்ஸ் அம்மா. 27 கிலோமீட்டர் 2 வாரம்னா 2, 7 2 வாரம். நீண்ட களிமத்து இதுதான் நர்ஸு தான் வந்து என்னது நீண்ட நேரம் வேலை பார்க்குறாங்கல்ல 2 வாரத்துக்கு லீவே இல்லாமல். ஸோ மேற்கு நோக்கி பார்க்குறதுல நீளமானது. ஸோ நர்ஸு வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக மாப்பிள்ளை வந்து வீட்டில் அமர்ந்திருக்காரு. வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டார். திடீர்னு நர்ஸை வந்து பொண்ணை பார்க்கணுன்னு தோணுதுன்னா என்னது வெளியே வச்சு வேலை முடிச்சு வீட்டுக்கு வர்ற வழியில் வந்து பார்ப்பார்ல மாப்பிள்ளை வந்து. ஸோ அந்த மாதிரி துணைக்கு வந்து யாரையும் கூப்பிடாமல் இவர் தனியாக வர்றாரு. பொண்ணுக்கும் துணைக்கு ஆள் இல்லை, நர்ஸுக்கு துணைக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன செய்கிறாரு, வேமா வண்டியில் வந்து ஹார்ன் அடிக்கிறாரு. கரண், பலூனு, கோளாறு, சக்காரு, பஞ்சரு, பர்னா, தூதி, டவா. சரியா, ஓகே. டாவ் அடிக்கலாம் அப்படின்னு என்னது மாப்பிள்ளை வந்து பொண்ணு நடந்து வரும்போது வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்போது டாவ் அடிக்கலான்னு வந்து வண்டியில் போய் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே பின்னாடியே வராரு. சரியா, பாருமான்னு சொல்லிகிட்டே போகிறாரு. திடீர்னு என்னது வண்டி ரொம்ப கோளாறாகி சக்கரம் பஞ்சர் ஆகிடுது. கழுன்னு பதில் உடனே கையில் ஒரு பலூனை வாங்கி வச்சுட்டு தூது அனுப்புகிறாரு. இந்த உனக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து தபதினா தளபதினு ஞாபகம் வச்சுக்கோங்க. தீபகற்ப இந்தியாவின் மிக முக்கியமான ஆறுகளில் ஒன்று. மத்திய பிரதேசத்தில் பெட்டுள்ள முல்டாய் அப்படின்ற இடத்துல வந்து உற்பத்தி ஆகுது. சரிங்களா, தளபதி. இப்போ தளபதி வந்து அவர் பெரிய மாப்பிள்ளை. தளபதி என்னது ஆமாம், இவர் பெரிய மாப்பிள்ளை. இப்போ ஏதாவது ஒன்று வசதியாக பண்ணோம்னா பெரிய மாப்பிள்ளை மாதிரி பண்ணாதன்றாங்க. தளபதி ஆல்ரெடி வசதியான ஆள் தான், அப்படி தானே. ஸோ மாப்பிள்ளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பெட்டில் வந்து படுத்தாருன்னா ஷூட்டிங் போய்ட்டு வந்து என்னது முள் குத்துற மாதிரி இருக்கும், அப்படி தானே. எல்லா வேலையும் பாட்டு வந்து பெட்டூல் முல்டாய். ஸோ 724 24/7 எப்போயுமே வந்து ஷூட்டிங்கில் தான் இருப்பார். சரிங்களா, ஸோ அதை அப்படி மாற்றி அடிக்கோங்க 7/24ன்னு. ஸோ பரப்பளவு ஆரஞ்ச் ஜூஸ் 65,000 கிலோமீட்ரு. ஸோ எப்போயுமே ஆரஞ்ச் ஜூஸ்
24x7 ஒர்க் பண்ணுவார். ஆரஞ்சு ஜூஸாக தான் குடிப்பார். காம்பே வளவிடாலும் அரபிக்கடலில் கலக்குது. கையில் கம்போடு தான் வருவார் வீட்டுக்கு வரும்போது, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்து துணையார்கள். இவருக்கு துணைக்கு யார் யார் இருப்பாங்கன்னா வாகி, கோமை, நீசு, புரே, பஞ்சரா, போரி, அதர்னா, அர்ணாவதி. இப்போ விஜய் தளபதி வந்து எனக்கு ஷூட்டிங் வீட்டுக்கு வரும்போது என்னது காரில் வரும்போது அனர், அர்ணா, ஓகே, தளபதிக்கு வந்து துணையாக வரும்போது என்னது காரில் வர்றாரு. கார் வந்து பஞ்சர் ஆகி நிற்கிது. சரிங்களா? உடனே அவர் என்னது வாக்கி டாக்கியில் கோமை வாக்கி டாக்கியில் கோவமாக கத்துறாரு, என்ன வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அங்கே நிற்கும் திடீர்னு என்னது அருணான்ற பொண்ணு வந்து அண்ணே இந்தாங்கண்ணே பொரி சாப்பிடுங்கண்ணே அப்படின்ட்டுது. ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி இந்த பிள்ளையாண்டு போக சொல்லுங்க ப்ரோ அப்படின்றாரு. நீசு ஏசப்பா அப்படின்றாரு. அவ்வளோதான். சரிங்களா? லைட்டாக அந்த பேரெல்லாம் வரும். இப்போ இந்த துணையார்கள் எல்லாத்தையுமே வந்து ஓகே, ஒரு 4 கொடுத்துருக்காங்கன்னா 3மே வந்து நம்ம வச்ச ஷார்ட்கட்டில் கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதை வச்சு ஒரு இதை வந்து கழிச்சு விட்டுடலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஒரு 4-5 தடவை இதை சொல்லி பார்த்தாலே போதும். 3 ஆறுகள் மட்டும்தான். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயிறு, நர்மதை, தபதி, மாகி. இது கடைசியில் அந்த கன்க்ளூஷனில் புக்கில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ மாகின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? தமனான்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிட்ட மேற்கு நோக்கி பாயிறதுல தமனா, தபதி, மாகி, நர்மதை. ஓகேவா? தென்னிந்தியாவின் சிறப்புகள். ஓகே, இது வந்து மின்சாரத்துக்கு ஏற்றது, போக்குவரத்துக்கு யூஸ் ஆகாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.